Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு கீழே ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், Preis-Aktion shivaji அப்படின்னு. இது வந்து இலவசமாகவே உங்களுடைய தகவல்களை நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அப்டேட்ஸ் கூட உங்களுக்கு நான் லாஸ்ட் டைமே கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 25,800 ரேஞ்சில் இருக்க சொல்லி மார்க்கெட் வந்து 25,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஜஸ்ட் ரிமைண்டங்களும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு நான். ஓகே, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய இன்னொரு வெபினார் குரூப் இருக்குல்ல, அதை வந்து நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிறேன். டிப்ஸ் கால்ஸ் குரூப் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அந்த டிப்ஸ் கால்ஸ் கிடையாது, என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் மார்க்கெட் ஹவர்ஸில். இப்போ நீங்கள் கூட காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து எந்த லெவல் வெல்லும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அங்கே 100-150 பாயிண்ட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டிங் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஸோ இங்கே ஒரு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் லெவல் வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி வியூஸ் தான் ஷேர் பண்ணி தவிர டிப்ஸ் கால்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அதில் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரைட்டுங்களா. இது வந்து மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோசர் சிஸ்டம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இதுக்கு தான் வந்து அந்த 3,000 rupees ஒரு வருஷத்துக்காக நான் சார்ஜ் பண்ணுறது. ஓகே, ஆக்சுவலாக வந்து இது ஃப்ரீயாக நம்ம கொடுத்தா அந்த வேல்யூ இல்லாமல் போய்டும். அதனால் ஜஸ்ட் ஒரு டேக்கு 4 rupees சம்திங் வரும், 3-4 மிஞ்சி போனால் ஒரு 5 rupees கூட வச்சுங்களேன். ஸோ இந்த சின்ன சார்ஜஸ் கொடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து அந்த குரூப் சேர்ந்து. இந்த எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த டிப்ஸ் கால்ஸ் குரூப் கிடையாது. ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் ட்ரேடிங் பண்ணி நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதில் அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். அதாவது அந்த வீடியோ எத்தனை பேருக்கு விருப்பம் இருந்தால் ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 530 பேர் பார்த்துட்டு வெறும் 50 பேர் மட்டும்தான் வந்து அந்த ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா 10% மக்களுக்கு தான் வந்து அந்த அவேர்னஸ் பற்றி விருப்பம் இருக்குது, தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வப்படுறாங்க. தவிர மிச்சம் இருக்கிற 90% பீப்புள்ஸ் வந்து அவங்க டிப்ஸ் கால்ஸை நோக்கி பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் புரிதல் இல்லை. இன்னும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போடல அப்படின்னா இந்த 90% நாளைக்கு திரும்ப வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏன்னா அது புரிதல் இல்லாதனால அவங்களுக்கு இன்னும் ஓவர் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது டெப்த்தாக வீடியோ போடணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல அட்லீஸ்ட் ஒரு 100 மொத்தம் ஒரு 20% பேராவது வந்து ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பதிவு பண்ணால் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு. ரைட்டுங்களா. சரி, ஓகே சார், மார்க்கெட்டு நம்ம நினச்ச தூரத்தை வந்துடுச்சு, கிட்டத்தட்ட 25,000 டச் ஆகிடுச்சு. இப்போ என்ன சார் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப்படி கிடக்கிறது மேலே போயிடுமா? ஓகே அப்படின்ற ஒரு கேள்வி. இது சப்போர்ட் எடுக்குமா இந்த 25,000 ரவுண்ட் நம்பர் ஆச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க. கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. கால் ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்காங்க, இன்னும் குறையில. அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கால் ரைட்டர்ஸுடைய ஆதிக்கம் இன்னும் இருக்குது, இன்னும் முடிவடையில். என்னென்னா புட் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க, உள்ளே வந்திருக்காங்க, புட் ரைட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் போகிற மாதிரி இந்த இடத்துல 2 பேரும் டஃப்பாக இருக்காங்க. இன்னும் ஒருத்தருக்கு சலைச்சவங்க இல்லை இந்த இடத்துல. அது ஏன்னா இந்த 25,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், ரவுண்ட் நம்பர். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரேக் டவுன் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சப்போர்ட் எடுக்க மாட்டாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ராப்பிங் ஏரியாவாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ட்ராப்பிங்னா எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்படி லைட்டாக வந்து கீழே வந்து இந்த லோவும் உடைக்கிறதுக்காக ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஓகே, அதுக்கு இந்த லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுட்டாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். இதுக்கு கீழே நீங்கள் என்ன வேணாலும் வாய்ப்பு நீங்கள் தேடலாம். இதுக்கு கீழே நீங்கள் என்ன வேணாலும் வாய்ப்பை தேடலாம். நான் உங்களுக்கு அந்த லெவல் உங்களுக்கு நான் வீடியோ போடல லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 16ஆம் தேதி 15ஆம் தேதி உங்களுக்கு வீடியோ போடுது. இந்த லெவல் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. இந்த 200 LM லைனுக்கு கீழே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்கு. அழகாக வந்து உங்களுக்கு பேட்டர்னும் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அந்த பேட்டர்னுடைய பெனிஃபிட் தான் அந்த இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் எத்தனை பேர் உங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சு தெரியல. ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓவர் ட்ரேடிங் தான் பண்ணுவோம். நிறைய பேர் பை சேல். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஓவர் ட்ரேடிங் அந்த வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை பேர் விருப்பம் இருக்கவங்க அந்த ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸை பதிவு பண்ணுங்க. உங்கள் வீடியோ வெளியிடுறேன் நான் உங்களுக்கு. சரி, நாளைக்கு என்ன சார் நடக்கும், நாளைக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஏரியாவுக்கு கூட உங்களுக்கு இந்த லைன் தான் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வருவேன். நான் இந்த இடத்துல இந்த சப்போர்ட் எடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து நீங்கள் லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது 24,880 அந்த மாதிரி ரேஞ்சு கூட வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு கீழே.
இல்லை இந்த சப்போர்ட் எடுத்துட்டாங்க சார் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எனக்கு மேலே வந்து நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அகைன் மேலே போகுமா, ஏன்னா இந்த 200 EMI லைன் வருது. இடத்துல வந்து இதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஒர்க் ஆகும். மேபி இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்தால் கூட திரும்ப வந்து இந்த மாதிரி ஆங்கிள் ட்ரெண்ட் லைனும் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் வந்து கீழே ஒரு சான்சஸ் வெரி ஹை. ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல பையிங்கான வாய்ப்புகள் நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். இதில் சப்போஸ் சாலிட் க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்தா கூட எனக்கு வந்து பையிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, பையிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு சொல்கிறேன். பையிங் எப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்போது அதுவெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு ப்ரெசென்ட் வந்து பையிங்கில் இன்ட்ரெஸ்ட்டில். அது மேபி நாளைக்கு மார்க்கெட் ஒரு 200-300% மேலே போனால் கூட நான் வந்து பையிங்கில் அவ்வளோ ஆர்வம் தெரிவிக்க மாட்டேன். ரைட்டுங்களா? சரி, அப்போது மேலே எங்கே சார் ரெசிஸ்டன்ஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இங்கே ப்ரைஸ் வந்துச்சுல, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிடையாது இது. ஓகே, இது இந்த 25,300 வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 25,450 இந்த ஏரியா தான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ப்ரைஸு இங்கேருந்து கூட கீழே வரலாம். உங்களுக்கு இந்த 200 லைன் டச் பண்ணிட்டு கூட ப்ரைஸு இங்கேருந்து கீழே வரலாம். மொத்தத்தில் எனக்கு வந்து பையிங்கான ஒரு வாய்ப்புகளை நான் பார்க்க மாட்டேன். ரைட்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு எத்தனை பேர் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸை பதிவு பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே ஒரு 200 லைக்ஸை பார்க்கலாம். ஏன்னா ஒரு இவ்வளோ தூரம் நம்ம ஜர்னி ட்ராவல் பண்ணிட்டு வரோம். ஒரு 100 கமெண்ட்ஸ், ஒரு 200 லைக்ஸ், உண்மையிலே வந்து ஒரு வீடியோக்கு ஒர்த் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுனால லைக் பண்ணுறேன் அப்படின்னா வேணாம், அப்படின்னா லைக் பண்ணாதீங்க, வேணாம், நோ இஷ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உண்மையிலே மனதார பிடிச்சிருந்தா மட்டும் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இது ஏவுடைய ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பியோடைய ப்ரெடிக்ஷனை போயிடலாம். பியில் என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு நான் நேற்று அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த 59,000 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் கீழே வந்துச்சு. அதுக்கும் கீழே போயிடுச்சு. 58,400 கூட டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துச்சு. சரி, ஓகே, இப்போது இங்கேருந்து என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து வர விருப்பப்படுறேன். 1 hour டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லாம் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். எல்லாம் ஏன்னா முடிஞ்சிச்சு இல்லை, கதை முடிஞ்சிச்சு. அப்போது இந்த இடத்துல என்ன சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு லைனை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். இந்த ஏரியாவுக்கு இல்லையா, இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவே உங்களுக்கு ட்ராப் பண்ணுறோம். உங்களுக்கு நம்ம இந்த 58,800 to 900 ஏரியா 59,000. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்த இடங்கள், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இது ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து சப்போர்ட் ஆக்சுவலாக இது வந்து சப்போர்ட் எடுக்க டைப் இங்கே பேஸ் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு விக் மாதிரி மேலே போயிருக்காங்க. ஓகே, இன்கேஸ் இந்த 58,500 கீழே உங்களுக்கு க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா இதுவும் வந்து கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட் இல்லை இவங்களுக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு எம்பேட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த நெக்லைன் கூட கட் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா பாருங்கள், இந்த நெக்லைன் கூட கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய வியூ என்னென்னா, ப்ரைஸ் இங்கே கன்சல்டேஷன் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் பார்ப்பேன். ஸோ அதனுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,000. ஓகே, அடுத்த லெவல் வந்து 58,000, 57,750 வருவார். அடுத்த வாரமோ அல்லது நாளைக்கோ தெரியாது, இன்னும் சில நாட்களில் இந்த தூரத்தை நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, சரி சார், மார்க்கெட் சப்போர்ட் மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா இதில் வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மார்க்கெட்டு. ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கூட வரலாம். இந்த இதில் ஒரு மார்க்கெட்டு கொஞ்சமாக மேலே கூட போகலாம். எனக்கு வந்து பையிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் இங்கே போனால் கூட நான் வந்து திரும்ப என்ன பண்ணுவேன், கால் ரைட்டிங் பண்ணி அகைன் வந்து மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பேன். ஓகே, இந்த இடத்துல வந்து காலை ரைட் பண்ணிவிட்டு கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் நான் பார்ப்பேன் இந்த இடத்துல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸுக்கு போயிடலாம். எஸ்ஸில் என்ன சார், எஸ்ஸில் அழகாக அங்கே ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். அன்றைக்கி நேற்று உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சுருந்தான். ஸோ பிரேக் டவுன் அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் சென்செக்ஸ். ஓகே, அப்போது நெக்ஸ்ட் இதில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கூட நான் உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு சார்ட்டை ட்ரா பண்ணியிருந்தேன். 1 hour டைம் ஃப்ரேம் சப்போர்ட்டையும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதில் கூட கம்ப்ளீட்டாக பையிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒன்லி ஃபார் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, எப்படி சார் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா, நான் உங்களுக்கு டைம் ஃப்ரேமை ஷூட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது சப்போர்ட் லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுறேன். சாரி,
இந்த சப்போர்ட் லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கீங்களா, இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணிக்கலாம். இங்கே மேலே உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துச்சுன்னா எனக்கு பையிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா 200 EMA லைன் கூட இங்கே பக்கத்தில் வந்துச்சு, நெக் லைன் கட் ஆனால் கூட ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு பை. ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான பிளான் மட்டும் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். பையிங் போச்சுன்னா இக்னோர். நாளைக்கு ட்ரேடிங் எதுவும் எனக்கு அப்பர் சைடு எதுவும் பிளானே கிடையாது. ஒன்லி ஃபார் டவுன் சைடு மட்டும் வந்தால் மட்டும் நான் டவுன் சைட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா எதுவும் ட்ரேட் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரேக் டவுன் வந்தால் கூட ரீடெஸ்ட்காக மேலே போகலாம், அகைன் வந்து கீழே வரலாம். ஸோ இதுதான் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. தவிர எனக்கு வந்து பையிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சென்செக்ஸில் கூட நான் இந்த வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.